ஒரு கோடிக்கணக்கான மக்கள் எங்கள் நாட்டில் விஜய் என்ற டிவிக்கு சிறப்பு சீஃப் ஆட்சியாளராக வர வேண்டும் என்றும் அப்போது தமிழ்நாடு மிக அமைதி பூங்காவனமாக ஆகும் என்று முழு நம்பிக்கையோடு இருக்கின்றனர். இறைவா. புனித மெக்காவிலும் தளபதிக்காக வேண்டுதல் செய்யும் பெண். இணையத்தில் வைரலாகும் வீடியோ. இந்து, கிறிஸ்தவர், இஸ்லாமியர் என எந்த மத வேறுபாடும் இன்றி அனைத்து மதத்தினருமே தலைவர் விஜயின் அரசியல் வருகைக்கு ஆதரவு கொடுத்து வருகின்றனர். தலைவர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கோட்பாடும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அதாவது பிறப்பால் அனைவரும் சமம் என்பதே. தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என அனைத்து மதத்தினரும் ஒரே குறிக்கோளில் உள்ளனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆக வேண்டும் என ஒவ்வொரு மதத்தினரும் தங்கள் மதங்களில் வேண்டுதல் நடத்தி வருகின்றனர். அண்மையில் இளைஞர்கள் விஜய் பட பேனரை பிடித்தபடி சபரிமலை நோக்கி பயணம் மேற்கொண்டிருந்தனர். அதேபோன்று வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தில் இளைஞர் ஒருவர் தமிழக வெற்றி கழக கொடியை பிடித்தபடி மண்டியிட்டு நடந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்தார். தற்போது இஸ்லாமிய மக்களின் புனித இடமான மெக்காவிலும் தலைவர் விஜய்க்காக வேண்டுதலானது நிகழ்த்தப்பட்டுள்ளது. பெண் ஒருவர் புனித மெக்காவில் தலைவர் விஜய்க்காகவும் தமிழக வெற்றி கழக கட்சிக்காகவும் வேண்டுதல் செய்யும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இறைவா, 1 கோடி மக்கள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்தால் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக மாறும் என முழு நம்பிக்கையில் இருக்கின்றனர். தலைவர் விஜய், தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், கழக தொண்டர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸ், பொதுமக்கள் என அனைவருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் இறைவா. அவர்களுடைய இந்த பயணம் 100% வெற்றியும் பாதுகாப்பும் உடையதாக இருக்க வேண்டும் என பெண் ஒருவர் பிரார்த்தனை செய்யும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.